எது நாகார்ஜுனாவா? ஹாய் சினிஃபைஸ், ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் இந்த கண்ணாடி நான் முன்னாடி தான் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் உடஞ்சி போச்சு. அதை பற்றிக்கி பேக் வித் மை கிளாஸஸ். ஸோ இந்த வாரம் இன்னைக்கு காந்தா படத்தோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. காந்தா படத்தோடைய பிளாட்டை பொறுத்தவரையும் ஒரு டைரக்டர் அவருடைய சிஷ்ய புள்ளியா இருந்து ஒரு ஆக்டரா இருக்காரு துல்கர். ஸோ சமுத்திரகனி ஒரு டைரக்டர், துல்கர் வந்துட்டு ஒரு ஆக்டர். இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கெரியர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு இதாக போயிட்டு இருக்காங்க. நடுவில் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து இதாகி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, காந்தா அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட், சாரி சாந்தா அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு படமா பண்ணணும், தன்னுடைய அம்மாவை பேஸ் பண்ணி அப்படியெல்லாம் எழுதி வச்சிருந்த ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு சமுத்திரகனி வச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை படமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு நம்ம இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ்னால, அதாவது இவருக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆடுற, இந்த பணம் பேர் புகழ், நீ பெரிய ஆக்டருங்கிற இதெல்லாம் உன்னை வந்துட்டு கரெக்ட் பண்ணுது, நீ வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஏன் நான் அப்படி இருக்கக்கூடாது, என்னோட இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என்னை உங்களுக்கு கீழே அடக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு ஒரு ஈகோ கிளாஷ்ங்கிறது நடக்குது. இதனால அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன நடந்தது, அந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படுது. நான் நினைக்கிற மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் இருக்கணும், கிளைமேக்ஸ் ஒன்று சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, நான் நினைக்கிற மாதிரி தான் அந்த படத்தை எடுப்பேன்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்ல, டிராப் அவுட் ஆன படம் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த தடவை ஹீரோயினா புதுசா ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க, குமாரி அப்படிங்கிற பொண்ணு, பாக்யஸ்ரீ பிளே பண்ணிக்கிற கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கும் ஈகோ கிளாஷ் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு அந்த ஆக்டரை கூட்டு வந்ததுங்கிறது ஆப்வியஸ் சமுத்திரகனி தான். பர்மால இருந்து வந்துட்டு அகதிகளா வந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கிறாருங்கும் போது அவங்கள பாத்துக்கிறதுமே சமுத்திரகனி தான் பாத்துக்கிறாரு. இப்போதைக்கு வந்துட்டு அந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யார் பக்கம் நிக்கிறது, தன்னுடைய கதையை தான் விருப்பப்பட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்றாரு, அவர் பக்கம் நிக்கிறதா, இல்ல எப்படி காமிச்சா மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆக்டர் சொல்றாரு, ஹீரோ சொல்றாரு, அவர் பக்கம் நிக்கிறதாங்கிற அந்த கன்ஃபியூஷன் அந்த பொண்ணு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஈகோ அந்த படத்தை என்ன மாதிரி பாதிச்சுது, அண்ட் இந்த பொண்ணுடைய சாவுக்கு அது என்ன மாதிரி ஒரு காரணமாச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பத்தி பேசிடுவோம். எல்லாருமே பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு அப்படின்னா பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டாங்க. இப்போ துல்கர் ஆகிட்டும் சமுத்திரகனி ஆகிட்டும் சொல்லவே தேவையில்லை. அவங்க இருக்கிற சீன்ஸே வந்துட்டு பயங்கர ஹீட்டுங்கிறது ஃபீல் பண்ண முடியாது. அவங்க கான்வர்சேஷன்ஸ்லயே ஒரு ஹீட்டுங்கிறது பில்ட் ஆகுது. அண்ட் பாக்யஸ்ரீ சத்தியமா சொல்றேன், அவங்களுடைய பெஸ்ட், ஒன் ஆஃப் தி கெரியர் பெஸ்ட்னு சொல்லுவேன். அப்படி ஒரு படம் இந்த படம். ஸோ ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டாங்க ஆக்சுவலா இந்த படத்தை. ரொம்ப முன்னாடியே அவங்க வந்துட்டு அப்போ வந்துட்டு சின்ன படம் வந்து புதுசான ஆக்டர்ஸா இருக்கும் போதே இவங்க இந்த படத்துக்குள்ள சைன் ஆயிட்டாங்க. ஸோ அப்பவே எடுக்கப்பட்டு அது இதாகி அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ பாக்யஸ்ரீ செம்ம ஆக்டிங். அவங்கலாம் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது. அண்ட் அந்த ஒரு விஷத்தன்மை அந்த லுக்கில் எல்லா விதமும் அவங்க வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ராணா வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. அவருடைய கேரக்டருங்கிறது ஒரு இதான, எல்லாருமே கிரேட் தான் ஆக்சுவலா. எல்லாருமே நல்லவங்க கெட்டவங்கன்னு கிடையாது, எல்லாருமே அவங்களோட சுயநலம், அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் ராணவ் சாருமே. ராணவோட கேரக்டர் வந்துட்டு பக்காவா இருந்தது. ஒரு மாஸ் காட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அவர் வந்துட்டு பாதியில் அப்படியே இதாயிட்டாரு. ஒரு 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 கட்டம் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இதாயிட்டாரு. அதுக்கப்புறம் கதை வேற மாதிரி நடந்துருச்சு. அதை தொடர்ந்து வந்துட்டு சின்ன சின்ன கேரக்டர் பிள்ளை பிறந்து எல்லாருமே சூப்பர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா வந்துட்டு தமிழ் செல்வி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் நீங்க பார்த்துருப்பீங்க, கிரியேட்டர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவாங்க, டான்ஸ் டீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இந்த படத்துல இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதை பத்தி ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்காங்க, செம்ம ஆக்டிங். அவங்க வந்துட்டு குட்டி ரோல் தான், பட் அந்த ரோலுக்கான ஸ்கோப் இருந்துச்சு கதையில. அந்த ரோல்ல வந்துட்டு அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. செம்மையான ஒரு ஆக்டிங். ஸோ உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் அமையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆக்டிங்கா பார்த்தா பயங்கரமா இருந்தது ஒவ்வொரு இதுவுமே. அடுத்தது படத்தோட ஜான்டர் ஷிஃப்ட். இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த இன்டர்வியூ சமயத்துல வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் அவங்க சொன்னதுல என்ன கவனிச்சேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு அரை நாள் வந்துட்டு நம்ம டேரக்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுல நிறைய விஷயங்கள் சொல்லும் போது இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஜான்டர் பெண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. நிறைய இப்போ இது வந்துட்டு படத்துக்குள்ள படம் எடுக்கிற ஒரு கதை தான். பட் இது இல்லாம இந்த படத்துக்குள்ள ஜான்டர் ஷிஃப்ட்ங்கிறது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அது ரொம்ப பெருசா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். என்னடா கண்ணா பின்னாடி ஜான்டர் செஞ்சானா மக்கள் வந்துட்டு இதாயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பயந்தேன். பட் அப்படி இல்லாம ஒரு சின்ன ஜான்டர் சேஞ்ச் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுக்கிறதுல ஹீரோவுக்கும் டேரக்டருக்கும் என்ன பிரச்சனை, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி போகுது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு மர்டர் நடந்துருச்சு. அந்த மர்டரை பண்ணவங்க யாரு, இந்த சினிமா செட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த மர்டரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய மொத்த டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ அவங்கள உட்கார வச்சு விசாரிக்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவா பில்ட் ஆகி அப்புறம் எமோஷனல் கிளைமேக்ஸுக்கு போய் முடியுது. இது ஒரு ஜான்டர் ஷிஃப்ட் தான். பட் அவ்வளோ ஒன்றும் இதா இல்லை, ரொம்ப ஒரு காம்ப்ளெக்சிட்டியா இல்லை. அதனால அழகா இருந்தது. அந்த ஜான்டர் ஷிஃப்ட்டுங்கிறது இந்த கதைக்கு தேவைதான். நான் கூட வந்துட்டு என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போறாங்க, ஏன்னா என்ன கதைன்னு நமக்கு தெரியாது. படம் பார்க்கும்போது எனக்கு படம் ஆரம்பிக்கும் போது என்ன கதைலாம் தெரியாது. ஸோ நான் ஒரு இதுல இருந்தேன். பட் அது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு படம் ஃபுல்லுமே.
நெகட்டிவ்ஸா பார்த்தா அந்த படத்துல எனக்கு பெருசா ஒரு நெகட்டிவ்ஸ்ங்கிறது தெரியல. வேணா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்ல வந்து டக்குன்னு முடிஞ்ச மாரி இருந்தது. என்ன அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சுங்கிற ஃபீல் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஃபுல் படம் எடுக்கிற அளவுக்கு அவங்க ஒரு படமே எடுக்குறாங்க அப்படிங்கிறத விஷுவலா காட்டும்போது, அது ரொம்ப பெருசா லாங்கா ஃபீல் ஆச்சு. அது ஃபுல்லுமே ஒரு பெரிய லாங்கா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பெருசா ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு பயங்கர ஒரு அழகா இருந்தது. இன்வெஸ்டிகேஷன் ஒவ்வொரு சீனுமே இந்த ப்ரொக்ரஷன் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கில்லர் யாரு அப்படிங்கிறது வந்துட்டு ரிவீல் ஆகுற இடம், அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு முடிஞ்ச மாரி இருந்துச்சு. அது ரிவீல் ஆன உடனே அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துருது. அடுத்தடுத்து அப்படியே முடிஞ்சிருது. ஸோ அது மட்டும் எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. படத்துல என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கருத்த வந்துட்டு டைரக்ட்டா சொல்லாம கொஞ்சம் கூட இன்டைரக்ட்டா சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஈகோ தான். ஆ ஒரு விஷயத்த வந்துட்டு பாதி கேட்டுட்டு, பாதி பார்த்துட்டு, தப்பா நெனச்சுக்கிட்டு, நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா, அது வந்துட்டு வேற மாரி போய் ஒரு ரொம்ப மோசமான நிலையா கூட அமையலாம். எதா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கணும். அத வந்துட்டு பாதி கேட்டுட்டு, பாதி பார்த்துட்டு, உடனே வந்துட்டு இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்படி ஜட்ஜ் பண்றதுனால ஒரு மோசமான முடிவு அவங்களுக்கும் ஏற்படலாம், அவங்கள சார்ந்தவங்களுக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு சின்ன விஷயமா சொல்லியிருக்காங்க. 2வது ஈகோ. ஈகோ காரணத்தினாலுமே கூட, ஈகோ காரணமா வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தர் கூட வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு ஈகோ அப்படின்னா, பேசியிருந்தா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். பேசியிருந்தா இவ்வளவு பெருசா அது வெடிச்சிருக்காது. பேசியிருந்தா இது நடந்திருக்காது. பேசியிருந்தா அது நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு, முதல்ல நீங்க பேசியது நல்லது. இந்த ஈகோ வச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறதோ, இல்ல ஈகோ வச்சுட்டு ஒருத்தர் பார்த்துக்காம இருக்கிறதோ, அது இருக்கிறதுனால பிரச்சனைகள் பயங்கரமா வரத்தான் செய்யும். ஸோ அதையுமே காமிச்சிருந்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், செமையான படம். அ இன்னொரு விஷயம் வந்துட்டு, அ சுத்தி சுத்தி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் காஸ்ட் பண்ணியிருக்கும்போது, அ மத்த குட்டி குட்டி ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்கோப்ங்கிறது இந்த படத்துல இருந்தது. அண்ட் 2, 3 மறைந்த நடிகர்களுமே இருந்தாங்க. வையாபுரி சார் இருந்தாரு. அண்ட் அத தொடர்ந்து வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஸ்கோப் அப்படிங்கிறது இருந்ததுனால, வெறுமனே இந்த பெரிய ஆக்டர்ஸ் துல்கரோ, சமுத்திரக்கனியோ, பாக்யஸ்ரீயோ, ராணாவோ மட்டுமே அந்த ஸ்க்ரீன வந்துட்டு இது பண்ணாம, மத்த சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே அதுல ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன், ஏதோ ஒரு விஷயங்கிறது அழகா இருந்தது. அந்த விஷயம் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா பார்த்தா துல்கரோட ஒய்ஃபா நடிச்ச நம்ம காயத்ரி. காயத்ரி வந்துட்டு இப்படி ஒரு ரோல்ல வந்துட்டு காயத்ரி சூப்பரா பொருந்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம சூப்பரான ஒரு ரோல். அவங்க வந்துட்டு ஒரு ஒரு கம்பீரமா அப்படியே வந்து நின்னு, அது செம்ம ஆக்டிங்காவுமே சூப்பரா இருந்தது. அத தொடர்ந்து இந்த குட்டி குட்டி ஆக்டர்ஸ் அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல அவ்வளவா. அந்த சினிமா செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ஆக்டர்ஸ் அவங்க எல்லாருமே செம்ம சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலா ஒரு சூப்பரான படம். ஒரு நல்ல கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆ இது வந்துட்டு எனக்கு ஒரு கல்ட் கிளாசிக் பயங்கரம் அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஒரு நல்ல படம். தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். அ சினிமாவ ரசிக்கிறவங்களுக்கு ஒரு சினிமாவ வந்துட்டு எப்படி ட்ரிக் பண்ணி எடுக்குறாங்க. அதாவது நான் நினைச்சா தான் நீ நடிக்கணும் அப்படி அந்த ட்ரிக் பண்றது. அந்த இன்டர்மிஷன் கிட்ட ஒரு ஒரு சீன் வரும். அதுல வந்துட்டு தியேட்டரே வந்துட்டு அமைதியா நான் மட்டும் கை தட்டிட்டு இருந்தேன். அந்த சீன் எனக்கு ஏய் சூப்பர்ரா அப்படின்னு இருந்தது. அவன ஏமாத்தி அவர் நினைக்கிற கிளைமேக்ஸ்ல நடிக்க வைக்கிறாரு. அவனே ஏமாத்தி. அது வந்துட்டு வேற லெவலா எனக்கு இருந்துச்சு. தியேட்டர்ல நான் மட்டும் கை தட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாரி சினிமாவ ரசிக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம் ஒரு தீனியா அமையும். ஸோ அவங்க தான் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது போக எல்லாருமே பார்க்கலாம். ஒரு நல்ல படம். ஸோ நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அ அண்ட் இந்த படத்த பார்க்காதவங்க மறக்காம போய் தியேட்டர் செக் பண்ணி பாருங்க. அண்ட் Instagram லிங்க், WhatsApp லிங்க் எல்லாமே கீழ சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ உங்கள வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சுந்தரராஜன். பை. என் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் மாண்ட மன்னன் காவியம்